டேய் என்னங்கடா பிரச்சனை? இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்துருக்க? வீட்டுக்கு போயிடலாமே நீ. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. பதித்தவர்கள் நீங்க கூப்பிடுங்க. எஸ், ஒரு பெரிய கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் சசி சார், இயக்குனர் பார்த்திபன் சார், இயக்குனர் அமீர் சார். அரங்கத்தில் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். மிஸ்கின் தமிழ் சினிமாவின் போக்கை மாற்றிய இயக்குனர் கிடையாது. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டது தான் மிஸ்கின். தனக்குன்னு ஒரு ஸ்டைல், அது படம் எடுக்கிறதுலையா இருக்கட்டும், தன்னை பொது வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுலையா இருக்கட்டும், எந்த விமர்சனத்தையும் கடந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுல முதன்மையான இடம் மிஸ்கினுக்கு உண்டு. கண்ணாடி போட்டுக்கிட்டு இவர் ஏன் ராத்திரிலையும் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி தாண்டா போடுவேன், அது என்னோடய ஸ்டைல். இவர் படத்தில் ஹீரோக்கள் குனிஞ்சே நிற்கிறாங்க, அப்படி தாண்டா நிற்பாங்க, என்னோடய ஹீரோ தான் என்னோடய ஸ்டைல். இப்படி எல்லா வகையிலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை போச்சுக்கிட்டு தான் மிஸ்கின். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது ஒரு தமிழ் சினிமாவுக்கான நம்ம பாக்யராஜ் சார் படம், பாரதி ராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம் அப்படிலாம் பார்த்து வளர்ந்துருப்போம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது எந்த ஜானரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னங்கடா பிரச்சனை? இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்துருக்க? வீட்டுக்கு போயிடலாமே நீ. அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னைய கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டவர் யுத்தம் செய்யல. எதுக்கு என்னைய கூட்டு போனாருன்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அந்த இது அதில் சுமந்தாலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலேயும் மிஸ்கின் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறாரு. பொதுவாக எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள்லாம் ஃப்ரேமில் எம்ஜிஆர் நின்னார்னா கண் அவரை மட்டும்தான் பார்க்கும், பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார் நின்னார்னா அவரை மட்டும்தான் பார்க்கும். அப்படி தான் ரஜினி, கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீலில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்கிற ஹீரோ. அவர் படங்களில் விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். அந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே தான் லியோலையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, அவரை தாண்டி நம்ம கண் எங்கே போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுன்ட்டு அவரை எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. டிஆருக்கு அப்புறம் டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன் நான். சீரியஸாக சொல்கிறேன். இதில் மிஸ்கினுடைய பேச்சுக்களை மேடைகளில் பேசுகிறது, இசை வெளியீட்டுகளில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவர் தனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு அதனால் பேசுகிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம காலேஜ் லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனை நம்ம என்ன சொல்லுவோம், அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது பேசுவான், சண்டை இழுப்பான், அன்பாக இருப்பான், நம்ம வீட்டுக்கு தேடி உதவி செய்வான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி தான் மிஸ்கின். அவர் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எது பற்றியும் கண்டுக்கிறதே கிடையாது. திரும்ப பேசும்போதும் சரி, அது போலியாக இருக்காது, உண்மையிலே லவ்வபுளாக தான் இருக்கும். என்ன என்ன அப்படி கேட்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. நான் இந்த சினிமா துறைக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நைட் பார்ட்டியில் போய் இருக்கிற பழக்கமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனேன் ஒரு பார்ட்டிக்கு, அது டைரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான்
ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசித்ததில்லை அவ்வளவு. யாருமே ரசிக்க மாட்டேன்றாளுங்க சார். நான் இப்படி ரசிக்கிறேன். வயசான ஆளுங்க டேரக்டர்ஸ் தான் சார் ரசிக்கிறாங்க. நான் ரசிக்கிறேன். கேளுங்க, நல்லா கொண்டாந்து கேளுங்க, ரசிங்கம்மா வந்து. அதெல்லாம் ரசிக்க தான் செய்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்றாப்புல, மறைச்சு வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பயங்கரமாக நான் அவருக்கு அந்த அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னொரு இடம் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார். ஒரு நைட்டு ஃபுல்லாக மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சுருந்ததில் மிஸ்கினுக்கு நான் அப்படியே பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டு பாடுறதுலாம் இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுல இருக்கட்டும், இந்த மிஸ்கின் உங்களுக்குன்னு ஒரு தனி அதாவது ஒரு டைரக்டர் இந்த இந்த அஷ்டாவதிரியை இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனாக நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி சார், அவரை நான் முதல்ல பார்த்தது சுந்தரபாண்டியன் திரைப்படம் கமலா தேட்டரில் பார்த்துட்டு நான் படியில் இறங்கி வரேன். அந்த டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரும் விஜய் சேதுபதி நிற்கிறாங்க. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கா சார்? உண்மையிலே நல்லா இருக்குங்க, நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த படிக்கட்டில் நான் பார்த்த விஜய் சேதுபதி தான் அன்னைக்கு என்ன மீட்டரில் பேசினாரோ, என்ன அளவுகோல் இருந்தாரோ, இப்போ வரைக்கும் அதே மீட்ரு தான், அதே தான். இவ்வளோ பெரிய உயரம், இவ்வளவு உயர்ந்திருக்காரு. ரொம்ப ரெஸ்பெக்டாக, ரொம்ப மரியாதையாக பேசுகிறதுல விஜய் சேதுபதிக்கு இணை இன்னொரு விஜய் சேதுபதி தான். அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி படம்னா நம்பி போய் உட்காரலாம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது சேது. அப்புறம் தானு சார் சொல்லணும்னா யார் படத்தோட போஸ்டர் இங்கே சொன்னாங்க, 12 சீட்டு ஒட்டுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு போஸ்டர். அவர் யார் படத்தோட போஸ்டரில் தொடங்கி இந்த இதே மவுண்ட் ரோட்டில் தேவி தேட்டரில் கூலிக்காரன் ஒரு படம் இருந்தது. அந்த கூலிக்காரன் படத்துக்கு மறைந்த கேப்டனுடைய ஒரு வண்டி இழுத்துட்டு வர்றது மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தார். அதை பார்க்குறதுக்காக வந்து போனவன்ல நான் ஒரு ஆள், அதை வேடிக்கை பார்க்க வந்தேன். இப்படி ஒருத்தர் விளம்பரம் பண்ணியிருக்காராமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் அதுக்கப்புறமா எல்லோரும் சொல்லிட்டாங்க, ஃப்ளைட்லேயே அவர் படம் வரைஞ்சிட்டாரு கபாலிக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் தான் ட்ரெயின். அப்படின்னா அந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு ரசிகனாக அவ்வளவு ஆர்வமாக இருக்கேன். அதனால் தானு சார் படம் சாதாரண ஒரு படமாக எடுக்கவே மாட்டார். தானு சார் சும்மா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லவும் மாட்டார். அதனால் இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் இந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினை ஒரு ரசிகனாக பார்க்க வந்திருக்கேன். நான் வந்ததில் இன்னும் எனக்கு கூடுதல் ஆர்வம் அந்த ட்ரெய்லரில் இருந்தது. அந்த மேக்கிங்கில் இருந்தது, இப்போ பாடின அந்த பாட்டில் இருந்தது, எல்லாமா சேர்ந்து ஆகஸ்ட்டில் பண்ணியிருங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருங்கன்னு உங்கள்கிட்ட நானும் அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், எந்த வருஷம் சார் பண்ண? ஆகஸ்ட்டில், இந்த வருஷம் ஆகஸ்ட். தானு சார் எங்கே இருக்காரு? இங்கே தான் இருக்காரு. ஓ ரைட், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது விசில் சத்தம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகப்போது. இவ்வளோ வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய விசில் சத்தத்தோட கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட்டு. அதனால் இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷனை நான் கவனித்தேன். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு விசில் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்த போகிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன், ட்ரெயின்னு. படம் பார்த்தவொன்னு தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமாக தான் இருக்குது. ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படம் மாதிரி தான் இருக்குது. ஹேராம் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களான்ட்டு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு, தமிழ் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட இதோட தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ட்ரெயின் படத்தை பார்க்கும்போதும் இந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு யாரோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க போகிறாங்க. தானு சார், இதை தனியாக நீங்கள் ஒரு தமிழ் ரைட்ஸ்ன்னு போட்டு விற்றுடலாம். ஏன்னா விற்பனையில் ஒரு பெரிய ஒரு விற்பனர் அவர். நான் உள்ளே நுழையும் போது யாரோ உள்ளேருந்து ஒருத்தர், சார் சட்டையை மாற்றி போட்டு வந்திருக்கீங்க, உள்ளே இருக்கிறது வெளியில், வெளியில் இருக்கிறது உள்ளேன்ட்டு. நான் வேணும்னா அந்த மாதிரி போட்டு வந்தேன். அடுத்து என்னுடைய படம் வந்து உள்ளே வெளியே 2. இந்த ஷர்ட்டும் உள்பக்கம் வெளிப்பக்கம் புரட்டி போட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் அதை சொல்ல வந்த காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும், நான் விசில் சத்தம் சொன்னது கரெக்டு, பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க. கேப்பில் அடிச்சிங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். ஓகே,
உள்ளே வெளியே என்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உள்ளுக்குள்ள ஒண்ணா இருப்பான், வெளியில வேற ஒண்ணா இருப்பான். உள்ளுக்குள்ள ரொம்ப புனிதனா இருப்பான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வேற ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிதான் இருப்பான். அது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின்ல யாரோ சொன்னாங்க 48 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். ஆனா மிஷ்கின் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்கவே இருக்காது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த 23வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளியில பேசுவாரு. ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆடியோ லான்ச்சில் அப்படியே படுத்து தூங்கிடுவாரு. என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவாரு. அதுல கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. அந்த விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மீறி ஒரு நிஜமான மனிதனா நான் உங்களை ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன், நடிகவேள் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தா கூட மிக சிறந்த ஒரு உண்மை பேசுற ஒருத்தர். அவரை மாதிரி இவர் இன்னும் துப்பாக்கி எடுத்து சுடலையே தவிர கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட. விஜய் சேதுபதி சார், நான் வந்து உங்களுடைய ஹிந்தி படம் மட்டும் இல்லை, ஒரு சாதாரண விளம்பரம் கூட நிறைய பார்ப்பேன். இன்னைக்கு கூட சிவாஜி சாருடைய பையன் ராம்குமாரோடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் நீங்கள் பேசுகிறத முழுமையாக நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அதில் அந்த இன்டர்வியூ பூரா நிறைய ஃபிலாசபி, அது ஒரு ஜிலேபி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே பேசுகிறீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க வாழ்க்கையை அப்படின் போது நீங்கள் சொல்கிறீங்க, தோல்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் வெற்றி வந்தால் எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு பயம் வரப்போகுது. அவ்வளோ பெரிய வெற்றி அடைய போகுது இந்த படம். அப்புறம் நான் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மிஷ்கின் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக. காரணம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபௌசியா ஃபாத்திமா. இவங்க வந்து என்னுடைய இவன்ற ஒரு படத்துக்கு அவங்க தான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் சௌந்தர்யாவை வந்து மேக்கப் இல்லாமல் நடிக்கணும்னு கேட்டேன். அவங்க ரொம்ப தயங்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல மேக்கப் இல்லாமல் நடிக்கலான்னு சொன்னேன். அவங்க மேக்கப் இல்லாமல் நடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப அழகாக காமிச்ச ஃபௌசியா வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்டைல் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உள்ளே வெளியே டூன்னு சொன்னேன்ல, அதுக்கும் அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர். அதுக்கும் பாராட்டு முன்கூட்டியே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தானு சாருக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அதில் 500 விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கும், மீதி 500 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல. ஆனால் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, புதிய பாதை வரத்துக்கு முன்னாடி முதல்ல நான் கதை சொன்ன மிக குறைந்த தயாரிப்பாளர்கள், அதாவது என் கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்ட தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர். அவர் வரப்போகிறவங்க கிட்டலாம் சொல்லுவார், இவர் ஒரு பெரிய டைரக்டராக வரப்போகிறாரு, பெரிய ஒரு ஆக்டராக வரப்போகிறாருன்னு. அந்த நன்றி கடனுக்காக தான் நீங்கள் அவங்க வீட்டில் இன்விடேஷனே கொடுக்கலாம் கூட அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவேன். இந்த படத்தோட வெற்றிக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து கை தட்டுவேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அன்பு உங்கள் மேலே நான் வச்சுருக்கேன் சார். கடைசியாக மிஷ்கின் சாரை பற்றி சொல்லணும்னா, பிடித்தபடி வாழ்கிறது இருக்கு இல்லையா, பிடித்ததை செஞ்சுட்டு வாழ்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். தான் என்ன நினைக்கிறானோ அதை நிஜமாவே சந்தோஷமாக விரும்பி செய்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். எனக்காக ஒரு பெண் வந்து ஒரு கவிதை எழுதினாப்ல, ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. அப்படி இந்த ரயிலோட டெஸ்டினேஷன் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். அப்படி ரயில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் மிஷ்கினுடைய பயணம் நீண்டது, மிக மிக பெரிய ஒரு பயணம். அந்த பயணம் வெற்றிகரமாகவே இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.